ஹலோ கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அனிமே வாய்ஸ் போட்டு. இப்போ நம்ம எந்த அனிமே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் 3 கேரக்டர் இருக்காங்க. ஏரன், மீகாசா, ஆர்மின். பட் ஆனால் வந்து கேப்டன் லீவை, கமாண்டர் அர்வின் சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து டைட்டன்ஸ்னு இருக்கும். அதாவது பீஸ்ட் நமக்கு எப்போ தேவையோ பிளட்டை கிழிச்சு நமக்கு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இல்லை வந்து எனிமி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஈஸியாக ஹியூமன் ஃபார்ம்லேருந்து நம்ம டைட்டன் ஃபார்முக்கு மாறலாம். இதை வந்து டைட்டனோடைய மெயின் ரோலு. இந்த டைட்டன் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபவுண்டர் டைட்டன் இருக்கும். அதாவது 5 ஃபவுண்டிங் டைட்டன், ஸ்ட்ராங் டைட்டன் இல்லை பேஸ் டைட்டன் எப்படி வேணால் சொல்லலாம். மொத்தம் வந்து 9 டைட்டன் இருக்கும். அந்த 9 டைட்டனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. மற்றெல்லாம் சும்மா அந்த இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய இதே கிடையாது. பட் ஆனால் மெயின் 9 டைட்டன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டிங் டைட்டன் இதான் வந்து ஃபஸ்ட்டு டைட்டன். அதாவது இதுலேருந்து தான் மற்றது கிரியேட் ஆச்சு அப்படின்னு கூட வச்சிங்களேன். இந்த லீடர் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்புறம் அட்டாக் டைட்டன், இது மெயினாக அட்டாக் பண்ணுறதுக்காக மட்டும். கொலாசால் டைட்டன் பார்த்தீங்கன்னா பாம்புக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது லைக் பெரிய எக்ஸ்ப்ளோஷனுக்காக இந்த கொலாசால் டைட்டன் யூஸ் ஆகுது. அப்புறம் ஆர்மர் டைட்டன் தான் ஃபஸ்ட்டு போகும். ஏதாவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அதை தவிர்த்துட்டு பின்னாடி ஒரு டைட்டன்ஸ் அட்டாக் பண்ணும். அடுத்து பீஸ்ட் டைட்டனுக்கும் செம பவர். ஆனால் எந்த டைட்டன் வந்தாலும் அந்த டைட்டன் அழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் கேப்டன் லீவை தான். அப்புறம் வந்து ஃபீமேல் டைட்டன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபீமேல் டைட்டனுக்கு வந்து பின்னாடி எல்லா டைட்டனும் வீக்னஸ் வந்து அந்த முதுகு பின்னாடி கிழித்தாலும் உள்ள ஆள்றப்ப இது பண்ணுறோம். அடுத்து ஜா டைட்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் கடிச்சு எடுத்துரும். எதுவாக இருந்தாலும் பார்க்காது, மிஷினரி மேனு எதுவாக இருந்தாலும் கடிச்சு எடுத்துரும். அடுத்து கார் டைட்டன் வந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிக்கும். அதில் வந்து ஹியூமன்ஸில் இருக்கட்டும் இல்லை பெரிய மிஷினரிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கலாம். அப்புறம் வார் ஹேமர் டைட்டன் இருக்குது. மொத்தம் 9 டைட்டன். நம்ம 9 டைட்டன்னு பார்த்துட்டோம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டைட்டன் சொல்லிட்டு. இந்த ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு தனி ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கான மெயினாக அதிகமாக காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டனும், அப்புறமா அட்டாக் டைட்டனும், பீஸ்ட் டைட்டனும், அப்புறம் ஆர்மர் டைட்டன், கொலாசல் டைட்டன். இது மெயின் தான் வந்து அந்த 5 தான் மெயினாக காட்டுவாங்க. மற்ற டைட்டன்ஸ்லாம் சீக்கிரமாக செத்து போயிடும். லைக் அதுக்கெலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு டைட்டன் பார்த்தோன்னா கரெக்டாக 13 வருஷம். ஒரு மனுஷன் வந்து டைட்டனாக மாறினான்னா கரெக்டாக 13 வருஷம் தான் உயிரோட இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்து யார் டைட்டனாக மாறுறாங்களோ அவங்க வந்து அந்த டைட்டன் கன்வெர்ட் ஆகுறவங்கள வந்து சாப்பிட்டாக்க டைட்டனை மாறிடும். இப்படி தான் வந்து லைஃப் சைக்கிள் படி ஒரு டைட்டனும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ சிம்பிள் கைஸ், இவ்வளோ தான் வந்து நம்ம டைட்டன்ஸோட கதை. ஒரு டைட்டனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும், எலாபரேஷனாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம சேனலில் இதை பற்றி பேசலாம். ஓகே கைஸ், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்போர்ட் அவர் சேனல் ஸ்டோரன் ஸ்டோரிஸ்.